உயிரிழந்த 41 பேருக்கு கரூரில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். கரூர் வெண்ணெய்மலையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் விஜய், கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் அப்போதைய திமுக ஆட்சியின் சதித்திட்டம் என்று குற்றம் சாட்டினார். பெரம்பலூர் கூட்டம் குறித்து எச்சரித்த காவல்துறை, கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக ஏன் முன்கூட்டியே எச்சரிக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். கரூர் சம்பவத்தின் வலி தனது மனதிலிருந்து எப்போதும் நீங்காது என்று குறிப்பிட்ட அவர், உயிரிழந்த 41 பேருக்கு கரூரில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்றும் கூறினார். மக்களை, என் மனசை விட்டு கரூர் எப்பவும் நீங்கவே நீங்காது. நமக்கு ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிராக நடந்த சதிய சூழ்ச்சிய இனி வர்ற ஜென்ரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அதுக்காகவே இனி ஒரு அரசியல் சதிய, அரசியல் சூழ்ச்சிய யாரும் யோசிக்கவே கூடாதுன்றதுக்காகவே கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பா அமைக்கப்படும் அப்படின்றத அறிவிக்கிறோம். தீயசக்தி திமுக மற்றும் தீர்ந்து போன சக்தி அதிமுக ஆகிய இருவரும் கூட்டு களவாணிகள் என விமர்சனம் செய்த முதல்வர் விஜய், திமுக எப்போதும் எழ முடியாத அளவுக்கு இடைத்தேர்தலில் நிரந்தரமாக பதிலடி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தாவேக்காவை சோஃபா மாடல், வாஷிங் மிஷின் என விமர்சிக்கும் திமுக தான் அரசியலுக்கான வெண்டிங் மிஷினே திமுக தான் என விமர்சனம் செய்ததாக கூறினார். தாவேக்கா ஆட்சியில் லஞ்சம் ஊழல் இல்லாததால் மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் விஜய் பெருமிதம் தெரிவித்தார். மேகதாது விவகாரத்தில் திமுக சரியாக செயல்படவில்லை என குற்றம் சாட்டிய முதல்வர் விஜய், தமிழ்நாட்டிற்கான உரிமையை தாவேக்கா அரசு விட்டுக் கொடுக்காது என உறுதியளித்தார். மத்திய அரசு கொண்டுவர முயற்சிக்கும் தொகுதி மறுவரையறை திட்டத்தையும் தாவேக்கா அரசு எதிர்க்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த மேகதாது அணை சம்பந்தமான அந்த வழக்கில் தமிழ்நாட்டோட பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் எப்போ ரிஜெக்ட் பண்ணுச்சு? அப்போ யார் ஆட்சியில் இருந்தா? ஏன் ஒழுங்காக வாதாடல? நீங்கள் ஒழுங்காக வாதாடி இருந்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. ஏன் ஸ்டாலின் சார் வேணும்னே விட்டுட்டாரா? ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்கலாமா? இப்படிலாம் கேள்வி கேட்டால் தான் மேகதாது அணையை பற்றி பேசுனதா அர்த்தமா? சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அந்த டீலிமிட்டேஷனை திரும்ப கொண்டு வர போகிறதா ஒரு பேச்சு ஒன்று அடிபடுது. யார் என்ன டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு அது ஒத்துக்காது. நமக்கான இடத்தை யாரும் பறிக்கவும் முடியாது, அது பறிக்கவும் விட மாட்டோம்.